வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். 2 கத்திரிக்காய், இதை வழுதனங்கான்னு சொல்லுவாங்க, ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, கொஞ்சம் துருவின தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக ஆயில். ஃபஸ்ட் ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இனி கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பல்லாரியை உள்ளே சேர்த்துடலாம். பல்லாரி கொஞ்சம் வேகட்டும். இந்த கலர் கொஞ்சம் மாறி வரும், அது வரைக்கும் வேகட்டும். பாருங்கள், கொஞ்சம் வெள்ளை கலர் மாதிரி வந்திருக்கு. இனி தக்காளி உள்ள சேர்த்துடலாம். இந்த தக்காளி நல்லா வேகும்போது இந்த தக்காளியில் உள்ள கலர் பல்லாரியிலெல்லாம் பட்டு நல்ல கலராக வரும், அது வரைக்கும் வேக வைங்க. பாருங்கள், நல்ல சிகப்பு கலர் மாதிரி வந்திருக்கு. இனி நம்ம வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காவை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு வாட்டி கத்திரிக்காய் நல்லா எல்லா இதுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இனி தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. வழுதனங்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறமா வத்தல் தூள் ரெண்டையும் உள்ள ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். போதும். இனி இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். இனி நாம் இதை மூடி வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு, நல்ல வாசனையும் வருது. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. தக்காளி, பல்லாரி நம்ம எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பண்ணும்போது அதோடைய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சாதத்துக்கு இதை சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம துருவின தேங்காய் உள்ள சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் கிளறி விடுங்க. இந்த தேங்காவும் கொஞ்சம் வேகணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.